Suddenly, there is a huge question in social media that why Tamil Nadu is silent. தமிழ்நாடு எதுக்கு தன்னோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணாமல் இருக்குது இன்னும் வந்து இந்த நீட் சம்மந்தமான போராட்டத்துக்கு. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேட்குறது வந்து ஃபேர் நீட், நாங்கள் கேட்டுட்ருக்கிறது பேன் நீட். எங்களுக்கு நீட்டே வேணாம். நீட்டை நீங்கள் கரெக்டான கொஸ்டின் பேப்பர் வச்சு லீக் ஆகாமல் நல்ல கவர்னன்ஸ் வச்சு நீங்கள் நடத்தினாலும் அந்த நீட் வந்து ஃபேரே கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியோட ஸ்டாண்டு. மக்களுக்கும் அதே தான் ஸ்டாண்டு. நீட்டே வேணாங்கிறது தான் எங்களோட ஸ்டாண்டு. நீ ஒரு தப்பு பண்ணுற அதை நல்லா பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி எங்களுக்கு கனெக்ட் ஆகும்? இங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? ஃபேர் நீட் எங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஓகேவா? யாரால் ஒரு ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி, இப்போ ஸ்கூல் ஃபீஸே ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதை தாண்டி யாரால் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தன்னோட பிள்ளைய ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணம் கட்டி ஒரு 1 or 2 years ஸ்கூல் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு ஒரு வாட்டி நீட் அட்டெம்ப்ட் பண்ணி அதில் பாஸ் ஆகலை அப்படின்னு இருந்தாலும் அடுத்த அட்டெம்ப்ட் யாரால் பண்ண வைக்க முடியுமோ அவங்களுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கறது தான் நீட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ நீட் நல்லதாக கெட்டதாக தாண்டி இந்த ஸ்டேட்டோட மென்டாலிட்டியோ இந்த ஸ்டேட்டோட எமோஷன்ஸும் வந்து கட்டமைக்கப்பட்டுடுச்சு ஆல்ரெடி. ஸோ these two are different issues. Fair NEET and banning the NEET is completely different.